சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தனக்கு 38 தொகுதிகள் ஒதுக்கணும்னு அமைச்சரவையில 3 துறைகள் அளிக்கப்படணும்னு கேட்டிருக்கதா சொல்லப்படுது. இதனால முதல்வர் ஸ்டாலின் தரப்பு நேரடியா டெல்லி காங்கிரஸ் தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே மட்டும் இருக்கும் சூழல்ல திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தரப்புல திமுக கூட்டணியில அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படணும்னு குரல் எழுந்திருக்கு. அப்படி இல்லை என்றால் தவிகவுடன் கூட்டணி செல்லணும்னு காங்கிரஸ் கட்சியின் உள்ளேயே பேச்சுக்கள் எழுந்திருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ திமுக கூட்டணியில் தொடரணும்னு நிலைப்பாட்டுல இருக்காங்க. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஷ் சோடங்கர் எல்லாரும் தவிகவோட நெருக்கம் காட்டி வராங்க. இந்த நிலையில சில வாரங்களுக்கு முன்பா காங்கிரஸ் தலைமை சார்பா அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சாங்க. அப்போது காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தரப்பிலிருந்து 38 தொகுதிகளும் அமைச்சரவையில் 3 துறைகளும் ஒதுக்கப்படணும்னு கடிதம் அளிக்கப்பட்டுச்சு. இதை பார்த்துட்டு ஸ்டாலின் திமுக தரப்புல பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் பதில் அளிச்சு அனுப்பி வச்சாங்க. இதை அடுத்து கடந்த வாரத்துல காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பின் போது தமிழக காங்கிரஸ் தொடர்பா பேசப்பட்டிருக்கு. அப்போ தொகுதி பங்கீடு தொடர்பா காங்கிரஸ் தலைமைக்கு ஸ்டாலின் செய்தி அனுப்பியிருக்காரு. இதன் பின் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனுசரித்து போக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பா செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது செல்வ பெருந்தகை கூட காங்கிரஸ் தலைமையுடன் திமுக பேசி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாகவே கிரிஷ் சோடங்கர் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தவிகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருது என்பது வதந்தின்னு வெளிப்படையா அறிவித்திருப்பதா விவரம் அறிந்தவர்கள் சொல்றாங்க. இதனால காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 28 முதல் 30 தொகுதிகள் வர ஒதுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. கடந்த தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 தொகுதிகளில் வென்றது. ஆனால் கோவை தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் வெல்வதற்கு காங்கிரஸ் வேட்பாளரே காரணம்னு சொல்லப்படுது. இதனால இந்த முறை தொகுதி பங்கீட்டுல திமுக இறுக்கி பிடிக்கும்னு தெரியுது.